அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அன்னை தமிழை வணங்கி தலைவாயில் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். வாங்க, உங்களை வரவேற்கிறேன். மதுரா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, இந்த டிவியினுடைய அமைப்பை அனைவரும் லைக் செய்யும்படி அன்புடன் வேண்டுகிறேன். எனது அருமை நண்பர்களே, நிலைவாயிலை தலைவாயில் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் இதை எம்டி என்று சொல்வார்கள், அதாவது மெயின் கேட். அப்போ அந்த தலைவாயில் எப்படி அமைக்க வேண்டும்? ஒரு முகத்திற்கு எப்படி வாய் எப்படி முக்கியமோ, அமைப்பு எப்படி முக்கியமோ, அதுபோல தான் ஒரு கட்டடத்திற்கு தலைவாயில் முக்கியம். இப்போ தலைவாயில் தன் போன மனம் போன போக்கிலே வைக்கிறார்கள். உதாரணமாக, தலைவாயில் உள்ளளவு 4 அடியாகும், உள் நீளம் 7 அடி 8 அடியெல்லாம் வைக்கிறார்கள். இது தவறு. நம்மளுடைய மகரிஷிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தலைவாயினுடைய உள் அகலம் உள் நீளம் அளவுக்கு மீறி இருந்தால் அங்கு கள்வர் பயம் வரும், மனம் தடுமாறும். அது மட்டுமல்ல, உறவுகளுடைய ஒட்டுறவு ஒற்றுமை நீங்கும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது தலைவாயிலுக்கும் ஒரு கணிதத்தை அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கணிதத்தை இப்பொழுது குறிப்பிடுகிறேன். முதலில் தலைவாயில் வைக்கின்ற பொழுது, உதாரணமாக வடக்கிலோ அல்லது கிழக்கிலோ தலைவாயில் வைக்கின்ற பொழுது, தலைவாயிலை ஒரு சாட்சி, அதாவது வடகிழக்கு பார்த்து வைக்கிறார்கள். கிழக்கிலே தலைவாயில் வைக்கும் போது அது கொஞ்சம் சாய்த்து வடகிழக்கில் வைக்கிறார்கள். ஆக தென்மேற்கிலே வைக்கின்ற பொழுது ஈசானியத்தை பார்க்க முடியாமல் அதுவும் ஒரு சாட்சி. சில கொத்தனார்கள், எனது அருமை நண்பர்கள், ஆசாரிமார்கள், கட்டடம் கட்டுகின்ற மேஸ்திரிகள் தவறான பாதையில் வைக்கிறார்கள். எனது அருமைக்குரியவர்களே, தலைவாயில் வைக்கின்ற பொழுது அந்த தலைவாயினுடைய உள் அகலம் 3 அடி என்றால் உள் நீளம் 6 அடி தான் இருக்க வேண்டும். அல்லது உள் அகலம், தலைவாயினுடைய உள் அகலம் 3.1 இருந்தால் உயரம் 6.25 அடி இருக்க வேண்டும். இதுதான் மிக மிக உத்தமமான பலன் வரும். அப்படி என்றால் வடக்கிலே தலைவாயில் வைக்கின்ற பொழுது, உதாரணமாக உள்ளளவு ஒரு 3 அடி என்று வைத்து கொள்ளுங்கள். அதனுடைய மையம் சரியாக வடக்கு பார்க்கணும்னா வடக்கு இருக்கணும். அல்லது கிழக்கிலே தலைவாயில் வைத்தால் அந்த தலைவாயில் சரியாக கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும். தெற்கிலே வைக்கிறீர்கள் என்றால் அதனுடைய மையம் சரியாக தெற்கு திசை பார்த்து இருக்க வேண்டும். மேற்கிலே வைக்கிறீர்கள் என்றால் அதனுடைய மையம் மேற்கு திசை பார்த்து வைக்க வேண்டும். பொதுவாக நீங்கள் கட்டடத்திற்கு முதலிலே அஸ்திவாரம் தோன்றுவதற்கு முன்னால் மார்க் பண்ணுவீங்க இல்லையா? அப்போதே திசையறிந்து நடவாதான் வாழ்க்கை திசை மாறிவிடும் என்று பண்டைய புலவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு வடக்கு பார்த்து கட்டணும்னா அந்த வீட்டினுடைய மையம், ஒரு உதாரணமாக நீங்கள் ஒரு 32 அடி அகலம் வைத்து ஒரு வீடு போடுறீங்க. அதில் 16 அடி மையத்தில் வடக்கு என்றால் 360, ஆரம்பம் 0. அதை சரியாக வைத்து மார்க் செய்து விட்டீர்கள் என்றால் தலைவாயிலே பிரச்சனை வராது. கிழக்கிலே அப்படிதான்.
கிழக்கிலே மையம் சரியான கிழக்கு பார்த்து மார்க் பண்ணி கட்டடத்தை எழுப்பினீர்கள் என்றால் தலைவாயில் திரும்பாது, சரியான பாதையில் இருக்கும். ஆக வடக்காகட்டும், கிழக்காகட்டும், தெற்காகட்டும், மேற்கே ஆகட்டும், அதனுடைய மையம் சரியாக திசையை பார்த்து இருக்க வேண்டும். கோண திசையை பார்த்து தலைவாயில் வைத்து விடக்கூடாது. வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு என்று தலைவாயிலேயே திருப்பி வைக்கிற கொடுமையை பல இடங்களில் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லை நண்பர்களே, நானும் கரடியாக கத்திவிட்டேன். அளவுக்கு மீறி தலைவாயில் உயரம் வைக்காதீங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா உள் உயரமே 10 அடி வச்சுருக்காங்க. அது அவங்க பங்களாவாம். அந்த பங்களாவை கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியணுமா. மிக தவறு, சொன்னேன் தவறுன்னு. அவர் பெரிய மில்லு வச்சிருக்கிறார். அந்த மில்லிலே கணக்கு வழக்கிலே அவர் கூட இருந்த ஒரு அக்கௌண்டன்ட் பல கோடிகளை திருடி விட்டான். நான் சொன்னேன், தலைவாயில் உயரம் அதிகமாக ஆக களவாடப்படும் உங்களுடைய பொருள் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை நண்பர்களே, தலைவாயில் பக்கத்தில் ஒரு ஜன்னல் வைப்பாங்க, அல்லது தலைவாயில் பக்கத்தில் 2 பக்கம் ஜன்னல் வச்சு வைப்பார்கள். இது மிக மிக தவறு நண்பர்களே. தலைவாயிலுடைய 2 பக்கமும் கண்டிப்பாக ஜன்னல் வரக்கூடாது. தலைவாயிலை தள்ளி ஒரு 2 அடியோ 3 அடியோ தள்ளி தான் ஜன்னல் வர வேண்டும், சாளரம் வர வேண்டும். ஆக தலைவாயிலுக்கென்று எப்போ தலைவாயில் வைக்கணும், எந்த கிழமையில் வைக்கணும், எந்த திதியில் வைக்கணும், எந்த ஓரையில் வைக்கணும் அப்படிங்கிறலாம் ஒரு கணக்கு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட திதி தான் தலைவாயில் வைக்கணும். அது கூட ஒரு ஜோசியரை பார்த்து கேட்டு நல்ல ஜோட பார்த்து வைக்கிறாங்க. சிலர் தன் மனம் போன போக்கில் வைக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய என்ன தவறு செய்கிறார்கள்? நவரத்னத்தை வாங்கி கடையில், தங்கம் பொன் கடையில் நவரத்னத்தை வாங்கி அந்த கீழ்ப்படியினுடைய கீழே வச்சு அதுக்கு மேலே தலைவாயில் வச்சிடுறாங்க. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையை, இனி வரக்கூடிய வாரிசை வழிநடத்தி வளப்படுத்தி வாழ வைக்கிறது நவகிரகம். அந்த நவகிரகத்தை மிதிக்கலாமா? எங்கோ ஒருத்தன் கிரகங்களை மிதித்து படியில் ஏறினான், அவனுடைய நிலை என்ன ஆயிற்று? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சங்கு பதிப்பாங்க, கொஞ்ச நாள் அந்த சங்கு பேந்துக்கும். அப்போ நவரத்னம் வைக்கணும் அப்படின்னு இருந்தால் வீதியிலிருந்து வீட்டுக்குள் போகும்போது வலது பக்கம் அந்த நிலையினுடைய செவரோடு ஒன்ற இடத்துல கொஞ்சம் தமர் போட்டு ஒரு நல்ல நாளில் நவகிரகம் பஞ்சலோகம் வைத்து கொஞ்சம் சுத்தமான சந்தனம் மஞ்சள் அப்பி அதை அடைச்சி அதுக்கு பிறகு நிலையை தூக்கி வைக்கலாம். இது விதி. சங்கெல்லாம் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. சங்கு ஸ்தாபனம்ங்கிறது வேற. அதை சங்கு ஸ்தாபனத்தை புரிந்து கொள்ளாமல் செய்கிறது. இதை விட என் அன்புக்குரியவர்களே, நான் பார்க்கின்ற பொழுது நகைக்கடைக்கு போய் நவரத்னம் வாங்குகிறாங்க, 10 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் வாங்கி வைக்கிறாங்க. நீங்கள் பேசாமல் இருக்கலாமே, நவகிரகம் ஏன் வைக்கிறீங்க? வேண்டாம், அப்படி வைக்க வேண்டும். அந்த நவகிரகத்தை தலைவாயில் வைத்தால் பலன் அளிக்க வேண்டும், வாழ்வளிக்க வேண்டும், நன்மை அளிக்க வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட போலி இல்லாத நவகிரகங்கள் கல் உங்கள் மோதிரத்துக்கு போடுறீங்களே நல்ல கல், குறைந்தது இப்போம்லாம் ஒரு செட்டு வாங்கணும்னா 15 ரூபாயிலேருந்து 20,000 ரூபா வருது. அப்புறம் 1 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. எந்த அளவுக்கு தரமான, எந்த அளவுக்கு நீரோட்டம் உள்ள நவரத்ன கல்லை அந்த தலைவாயிலே வைத்தீர்கள் என்றால் மேலும் மேலும் இறைவன் உங்களுக்கு நல்லதை செய்வான், வளத்தை செய்வான். ஒருவர் என்ன செய்தார்னா, எனக்கு ஃபோன் பண்ணார். நான் அப்போ சென்னையில் இருக்கேன். என்னை உடனே கூப்பிட்டார்.
ஐயா நீங்கள் சென்னையில் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், உடனே வரணும், என்ன விஷயம்னு. நான் அவருக்கு நான் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி நல்ல நாள். நாங்கள் காலையில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி தலைவாயில் தூக்கி நிறுத்திடலாம்னு ஆசாரியாரும் சொன்னார், ஐயரும் சொன்னார் அப்படின்னு. இது என்ன கொடுமைங்க. சதுர்த்தி திதியில் எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. சதுர்த்தி திதியில் இறைவனை வழிபடலாம், கோவிலுக்கு போகலாம், கணபதி ஹோமம் செய்யலாம், அதை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது. அதை விட எனக்கு மிக நெருங்கிய நண்பர், மிக மிக நெருங்கிய நண்பர் வேதிபாத யோகத்தில் தலைவாயில் வைத்தார். வேதிபாத ஏன் அப்படி வச்ச அப்படின்னு நான் கேட்டேன். என்கிட்ட கேட்கலாம் இல்லைன்னு. சார் வளர்பிற வெள்ளிக்கிழமை திதி, நல்ல திதி நட்சத்திரம் எல்லாம் இருக்குது, அதுவும் இல்லாமல் ரேவதி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம்னு சொன்னாங்க, வச்சுட்டோம். அது ரைட்டையா, தலைவாயில் வைக்கும் போது வேதிபாதம் வைக்கக்கூடாதே ஐயா, வேதிபாத யோகத்தில் வைக்கக்கூடாதே, ஏன் வச்சுங்க? ஆக திதி பார்க்கணும், யோகம் பார்க்கணுங்க, அதையெல்லாம் பார்ப்பது இல்லை. எனக்கு உறவுக்காரர் ஒருத்தர் தலைவாயில் வச்சார், என்னை கூப்பிட்டுருந்தார். யதார்த்தமாக நான் போயிருந்தேன். என்ன கூப்பிட்டீங்கன்னு, தலைவாயில் வைக்க போகிறேன், நீங்களும் ஒரு கை பிடிக்கணும், நான் நாளை காலையில் வந்துருங்கன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. காரணம் என்னன்னா, ஒரு தட்டை போய் குடிச்சிட்டு வந்திருக்காரு. அன்றைக்கு நேத்திரம் இல்லைங்க. நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இருகண் நாள், ஒருகண் நாள், குருட்டு நாள்னு இருக்கும். பாருங்க பஞ்சாங்கத்தில். என்னதான் நீங்கள் திதி, யோகம், கர்ணம், நாள், நட்சத்திரம் என்ன பார்த்தாலும் அந்த நாள் இல்லைன்னா என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என் உறவுக்காரங்க உடனே தடை, நீங்கள் அங்கே எதுவும் பேசாதீங்க, தேவையில்லாமல் இது பண்ணாதீங்க, அவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, அவர் பெரிய ஜோசியத்தை கேட்டிருக்காருன்னு. என் மனசு அடிச்சுக்குது. இறைவா, நாளைக்கு எதையாவது அதை தடுத்து ஏதாவது செய்ய முடியுமான்னு. அது மட்டும் இல்லை, அவர் தன்னுடைய சொந்தக்காரங்களெல்லாம் ஒரு 10-20 பேரை அழைச்சிட்டார் நில வைக்கிறேன்னு. தடபுடலான சாப்பாடு. நான் ஒன்றும் பதில் பேசலை. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல போகும்போது அவருக்கு நெருப்பு ஸ்பார்க் அடித்து ஒரு கண் அவுட் 3வது மாதத்தில். இதை நான் உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ஒரு கண் நாள், இருகண் அப்படின்னு பார்த்தா இருகண்ணு இருக்கணும், இல்லைன்னா ஒரு கண்ணாவது இருக்கணும். குருட்டு நாளில் நில வைக்கிறது, குருட்டு நாளில் கிரகப்பிரவேசம் பண்ணுறதெல்லாம் கூடாது. அது மட்டும் இல்லை, நிலையில் கண், வளைவு, சுழி இதெல்லாம் பார்க்கணும் சார். இந்த கிரகப்பிரவேசத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா, நிலையில் 2 பக்கமும் ஒரு ஆணி அடித்து அதில் தொங்க விடுறாங்க. நிலை என்பது உங்களுடைய உடல், மெய், வாய், கண், மூக்கு, செவி, அதில் அப்படி நிலமாலையை தொங்க விடுவாங்க. தொங்க விடவே அந்த இதில் ஒரு சின்ன ஆணி கூட அடித்து அதை பின்னப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது நிலையை. சிலர் வெத்தலைவாக்கு போடுறான், நிலையில் தடவிட்டு போகிறான். அந்த வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள், நிச்சயம் பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லை, நிலையை நிலையினுடைய கதவை திறக்கும்போது அப்படின்லாம் ஒரு பூனை மாதிரி செக்காலை மாதிரிலாம் சவுண்டு வரக்கூடாது. நிலைக்கு ஒரு கதவு, மற்றது வேணால் 2 கதவு போட்டுக்குங்க. ஆனால் தலைவாயிலுக்கு ஒரு கதவு தான் போடணும். ஒரு குறிப்பிட்ட மரம் தான் அதில் வைக்கணும். நல்ல விளைந்த மரம், தேக்கு, சந்தன மரம் வேண்டியில தேக்கு வைக்கலாம், நல்ல பிள்ளை மருது, விளைந்த பிள்ளை மருது வைக்கலாம். அதுவும் சுடி பார்க்கணும் சார், கணு பார்க்கணும். அது இல்லாமல் அந்த நிலையில் நாகவந்தனம் போடணும். பல நாகவந்தனமே என்னன்னு கேட்குறாங்க சார். இப்போ உள்ள என்னுடைய அன்பு தம்பிக ஆசாரிமார்கள், நாகவந்தனம்னா என்ன சார், அது அவசியமா? அதுக்கு சில தேவதைகள் இருக்குது சார், அதுக்கு சில பூஜைகள் இருக்குது.
இல்லை என்ன எங்கள் இன்ஜினியர்லாம் அதை சொல்கிறதில்ல. இன்ஜினியர் சொல்லலை சார், நாங்கள் சொல்கிறோம்ல. இந்த ஜோதிட கலைக்கும் வாஸ்து கலையும் கற்று ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, மாதங்கள் பல வருடங்கள் இந்த துறையில் இருந்து உங்கள் நன்மைக்காகத்தானே சொல்கிறோம். அதை செய்து பாருங்களேன். இதில் என்ன தடங்கள் இருக்குது, என்ன செலவு இருக்குது? ஆக நல்ல திதியில் வைங்க, நல்ல கரணத்தில் வைங்க, நல்ல யோக நேரத்தில் வைங்க, நல்ல கிழமையில் வைங்க. அதாவது ஒரு கண் இல்லாமல் 2 கண் உள்ள இதில் வைங்க, குருட்டு கண்ணில் வச்சிடாதீங்க. இதெல்லாம் பலது பாருங்கள். அதெல்லாம் பார்த்து அந்த நிலையை சரி செய்து நன்றாக வைத்து வளமுடன் வாழ்க என்று உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். சிறப்பாக வாழுங்கள், வாஸ்துக்கலையை பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.